வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம். என்ன செய்தினா, நேற்று பாராளுமன்றத்தில் 131வது அமெண்ட்மெண்ட் பில் தொடர்பான வாக்கெடுப்பு நடந்துச்சு. இந்த பில்லுக்கு ஆதரவாக 298 எம்பிக்களும் எதிராக 230 எம்பிக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. டோட்டலாக அப்போ 528 எம்பிக்கள் இந்த வாக்கெடுப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 298 பேர் இந்த பில்லுக்கு ஆதரவாகவும் 230 பேர் இந்த பில்லுக்கு எதிராகவும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆதரவு தானே கூட, அப்புறம் எதுக்காக பாஸ் ஆகலை அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். ஓட்டு போட வந்த எம்பிக்களுடைய டோட்டல் எண்ணிக்கையில் 2/3 பாஸ் ஆகணும். அப்போனா 528 எம்பிக்கள் ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களே, அதில் 2/3 அப்படின்னா 352 வருது. 352 எம்பிக்கள் இந்த பில்லுக்கு ஃபேவராக ஓட்டு போட்டிருந்தா இந்த பில்லு பாஸ் ஆகிருக்கும். ஆனால் 298 எம்பிக்கள் தான் ஃபேவராக ஓட்டு போட்டதுனால இந்த பில்லு ஃபெயிலியர் ஆகிருக்கு. டிஎம்கே, டிஎம்சி, காங்கிரஸ், சமாஜ்வாடி பார்ட்டியெல்லாம் செலிப்ரேஷனில் இறங்கிட்டாங்க. பாஜகவுடைய முயற்சியை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஆளாளு லேபிள் ஒட்டிக்கிருக்காங்க. திமுக ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இது திமுகவுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு லேபிள் ஒட்டுறாரு. காங்கிரஸ் ராகுல் காந்தி இது காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் லேபிள் ஒட்டுறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இது மாதிரி ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிருக்காங்க. பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பில்லு பாஸ் ஆகிறதுக்கு 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியாமையா பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் 2 கட்டங்களாக நடைபெற இருக்கு. ஏப்ரல் 23, 29. தமிழகத்தில் ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடக்குது. இந்த நேரத்தில் இந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் செய்ததற்கான காரணம் என்ன? இந்த ஜிகர்தண்டா படத்தில் ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கும். சவுந்தரு ஸ்கெட்சு சேகருக்கு இல்லை உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்கும். அது மாதிரி இது எதிர்கட்சிகளுக்கான ஸ்கெட்சு போல. அமித்ஷா நேற்று பாராளுமன்றத்திலே ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். என்ன சொன்னார்னா, இந்த பில்லு தோற்று போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எதிர்கட்சிகள் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை. நாட்டு மக்கள், நாட்டு பெண்கள் எதிர்கட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு நேற்று அமித்ஷா பேசியிருந்தார். பெண்களுக்கு ஆதரவான இந்த பில்லை எதிர்கட்சிகள் ஓட்டு போட்டு நிறைவேற்ற விடலை அப்படிங்கிற இந்த பேர் இப்போ எதிர்கட்சிகளுக்கு புதுசாக வந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள் எதிர்கட்சிகள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்களே, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்காம பண்ணிட்டாங்க. இந்நேரம் பில்லு பாஸ் ஆகிருந்தா அமலுக்கு வந்திருக்கும். 2029 கண்டிப்பாக 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் எதிர்கட்சிகள் இந்த பில்லுக்கு எதிராக ஓட்டு போட்டு இதை கெடுத்துட்டாங்க, ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக முக்கிய புள்ளிகள் ப்ரெஸ் மீட்லேருந்து ஆரம்பித்து பிரச்சாரங்கள் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை எந்தெந்த தொகுதியிலெல்லாம் கேம்பெயினுக்கு போகிறாரோ எல்லா தொகுதியிலையும் எதிர்கட்சிகள் இந்த பில்லுக்கு எதிராக ஓட்டு போட்டதை எடுத்து சொல்லிக்கிருக்காரு. விழாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்காரு அண்ணாமலை. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜகவுடைய பெரும் தலைகள் இதில் களமிறங்கி எதிர்கட்சிகளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிருக்காங்க. அரசியலுக்காக உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுவாங்க திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டெல்லாம். ஆனால் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு பில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது அரசியலுக்காக அதை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் இண்டி கூட்டணியுடைய லட்சணம் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு பாஜக தலைவர்களும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிருக்காங்க இந்திய அலைன்ஸை. இதை புரிஞ்சுக்காம நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெடி வச்செல்லாம் கொண்டாடி இருக்காரு. தோத்து போயிடும்னு தெரிஞ்சே இந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க பாஜக. அந்த ட்ராப்புக்குள்ளே போய் எதிர்கட்சிகள் அப்படியே மொத்தமாக போய் விழுந்திருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.